ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எந்த ஊருக்கு போகிறோம் தெரியுமா? பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம்ல, கன்னியாகுமரி தான். லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் 4:30க்கு நானே எழுந்திரிச்சு சன்ரைஸ் பார்க்க போகணுன்னு நினச்சி கிளம்புன இடம் தான் இது. என்ன தான் 4:30க்கு எழுந்திரிச்சாலும் கிளம்புறதுக்கு 5:15 ஆயிடுச்சு. ரோடெல்லாம் சூப்பர் காலியாக இருந்துச்சு. ஃபாஸ்ட்டாக போனோம். போகும்போது லைட்டாக வெளிச்சம் வர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம என்றைக்காவது காலையில் எழுந்திரிச்சிருந்தா தானே இதெல்லாம் பார்த்துருக்க முடியும். அதனால இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் போகும்போதே நல்லா மழை தூறிக்கிட்டே இருந்துச்சு. அந்த காற்றுல அந்த மழையில் போகிறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. நம்ம போகிறதுக்குள்ளே சன்ரைஸ் வந்துடுமோன்னு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி மழையாக இருந்ததுனால நாங்கள் 6 மணிக்கு ரீச் ஆனோம். அது வரைக்கும் சன் வரல. ஆக்சுவலாக ஒட்டுமொத்த இந்தியாவுமே அங்கே தான் இருந்துச்சு. நீங்களே கொஞ்சம் பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. எல்லா ஸ்டேட்டோட வண்டியும் எல்லா லாங்குவேஜும் கேட்க முடிஞ்சிச்சு. அப்போ தான் தோணிச்சு, நம்ம தான் பக்கத்து ஊரில் இருந்துக்கிட்டே வந்து பார்க்குறது இல்லை, ஆனால் எல்லோரும் எவ்வளோ தூரத்தில் இருந்து ட்ராவல் வந்து பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி. இவ்வளோ கூட்டத்தை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் அப்போ தான் லைட்டாக சூரியன் மேலே வந்துச்சு. அதை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். தண்ணியில் கூட கால் வைக்கல, ஏன்னா ஆல்ரெடி மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்ரெடி வேறு ஒர்க் இருந்ததுனால நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். கொஞ்சம் ஓவராக மழை இருந்ததுனால பக்கத்தில் ஒரு டீ கடையில் நிறுத்திட்டு, இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வாடை, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு மறுபடியும் மழையிலே நனைஞ்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்கள் கன்னியாகுமரி போயிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.